20க்கும் மேற்பட்ட கண் ஆராய்ச்சி மருத்துவர்கள் ஆப்தல் மாலஸ்கோப் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த படத்தில் இருக்கும் அன்னையின் கண்களின் ஒளியை பாய்ச்சி ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் ஓர் உயிருள்ள மனிதனின் கண்கள் எவ்வாறு அந்த ஒளியை முப்பரிமாணத்தில் பிரதிபலிக்கிறதோ அதேபோல் அன்னையின் கண்களும் பிரதிபலித்தது. ஆராய்ச்சியை மேலும் தொடர்ந்த மருத்துவர்கள் கண் விழிகளில் 13 நபர்களுடைய உருவம் மிகவும் நுணுக்கமாக பதிந்து இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். முன்னதாக ஜான் டியாகோ ஆயரிடம் அந்த துணியை விரிக்கும் போது அங்கு அன்னையின் பார்வையில் இருந்த அந்த காட்சிகளே அன்னையின் கருவிழிகளில் மிகவும் நுணுக்கமாக உருவங்களாக பதிந்திருந்தது. நாசாவின் விஞ்ஞானியும் புளோரிடா பல்கலைக்கழகம் பேராசிரியருமான பிலீப் கேலிஹன் இன்பேரட் என்னும் அகச்சிவப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் ஆராய்ச்சி மேற்கொண்டார். முடிவுகளில் அந்த படத்தில் உள்ள முகத்தை அருகில் பார்க்கும்போது வெள்ளை நிறமாகவும் சற்று தூரத்தில் பச்சை நிறமாகவும் தெரிவதை கண்டுபிடித்தார். இயற்கையில் வண்ணத்து பூச்சியிலும் ஒரு சில பறவைகளிலும் இது போன்ற நிறமாற்றம் ஏற்படுவது வழக்கம். இந்த காலத்தில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தை வைத்தும் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஆனால் 500 ஆண்டுகளுக்கு முன் இது எவ்வாறு நடந்திருக்கும் என்பது வியப்படைய வைக்கிறது. சார்லஸ் பெர்னாண்டஸ் என்கிற மகப்பேறு மருத்துவ ஆராய்ச்சியாளர் மாதாவின் உடல் அமைப்பை வைத்து ஆராய்ச்சி மேற்கொண்டு அவற்றின் முடிவுகளை அடுத்த பதிவில் காணலாம்.